வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ISGEC ஹெவி இன்ஜினியரிங் கம்பெனி. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்த ஸ்டாக் இப்போ எடுத்து அனலைஸ் பண்றோம். 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி கம்பெனியோட ஓவர் வியூ எடுத்துக்கிறோம். இவங்களோட இதில் நம்ம Q2ஓட ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். இவங்க 1933ல் 1933ல் சுகர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணினவங்க இன்னைக்கு வந்து டைவர்சிஃபைடு ஹெவி இன்ஜினியரிங் கம்பெனியாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய வளர்ச்சி தான் இது. அதில் இந்த ஹெவி இன்ஜினியரிங் கம்பெனியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 87% அவங்களுடைய ரெவென்யூ கான்ட்ரிபியூஷனுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ண கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறதையும் அவங்க நோட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுடைய பிஸ்னஸ் மாடலில் பார்க்கும்போது டைவர்சிஃபைடு பிஸ்னஸ் மாடலில் பார்க்கும்போது இவங்க ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. 2 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று மேனுஃபேக்சரிங், இன்னொன்று இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரித்து வச்சிருக்காங்க. இப்போ இவங்களுடைய மேனுஃபேக்சரிங்க்குள்ள பார்த்தோம்னாக்க ப்ராசஸ் பிளான்ட் எக்யூப்மெண்ட் இருக்குது, அயர்ன் அண்ட் ஸ்டீல் காஸ்டிங் இருக்குது, பாய்லர் அண்ட் டியூப்ஸ் பேனல்ஸ் இருக்குது, ப்ரெஸ் அண்ட் ப்ரெஸ் பிரேக்ஸஸ் இருக்குது, ப்ரெஸ்ஸஸ் அண்ட் ப்ரெஸ் பிரேக்ஸ் இருக்குது. இது ரயில்வேக்கு தேவைப்படும். கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. தென் லிக்விஃபைடு கேஸ் கண்டெய்னர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் ஃபியூச்சரில் நிறைய டிமாண்ட் இருக்கக்கூடிய செக்மெண்ட். இது கண்டெய்னர்ஸ் வந்து ஃபியூச்சரில் நல்ல ஹெவி டிமாண்ட் இருக்கக்கூடிய செக்மெண்ட்டு, இந்தியாவுக்கே லோக்கல்லே டொமஸ்டிக்லேயே. தென் சுகர் பிளான்ட் அண்ட் டிஸ்டிலரிஸ், அதுதான் இவங்களுடைய இனிஷியல் ஆர்ஜின். ஸோ இப்போ அது வந்து அவங்களோட இதில் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்ஸ், இது வந்து ஃபியூச்சரில் நிறைய growth அண்ட் டிமாண்ட் வரக்கூடிய ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் இது. இண்டஸ்ட்ரியல் பாய்லர்ஸ், பவர் பிளான்ட்ஸ், பல்க் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ், இதுவும் growth செக்மெண்ட்டில் வரப்போகுது. ஏன்னா நிறைய சைனாஸ்லேருந்து வர இம்போர்ட் ஆகிட்டு இருக்கக்கூடியதெல்லாம் இவங்க இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா டொமஸ்டிக்லேயே டிமாண்ட் வந்து நிறைய வரும். சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்க்ளூடிங் ஃபேக்டரிஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், இதுக்கும் ஃபியூச்சரில் நிறைய டிமாண்ட் இருக்குது. இப்போவே நிறைய டிமாண்ட் இருக்குது, ஃபியூச்சரில் நிறைய டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இந்த சுகர் அண்ட் எத்தினால் கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 13% இப்போ 2025ல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க ரெவென்யூக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சுகர் ஓகே, அது எப்போதுமே அக்ரிகல்ச்சரல் செக்டாரில் இருக்கக்கூடிய இதில் ஏற்ற இறக்கம் இருக்கும். ப்ராஃபிட் அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது. பட் எத்தனால் எந்த அளவுக்கு ஃபியூச்சரில் ஒரு டிமாண்ட் ப்ராடக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு யோசிக்க முடியல, அது இப்போதைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில். ஸோ இப்போ இவங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து B2B இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹெவி இன்ஜினியரிங்கில் தான் இருக்கிறாங்க. அதில் நல்ல க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது ஒரு கிட்டத்தட்ட ஹோல்டிங் கம்பெனின்னு தான் நம்ம சொல்கிறோம். அது ஏன் அப்படிங்கிறது பின்னாடி நமக்கு பார்ப்போம். இப்போ இவங்க யாருக்கெல்லாம் வந்து கிளைண்ட் சர்வீஸ் யாருக்கெல்லாம் இவங்க பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இவங்களுடைய கிளைண்ட்ஸில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஷெல், மாருதி, டாடா, ABP, GE, ஃபோர்டு, டெக்னிப்ஷிப், L&T, இந்தியன் ஆயில், தொஷிபா, சீமென்ஸ், முஸ்டிபிஷி, மஹிந்திரா, ரிலையன்ஸ், பாரத் பெட்ரோலியம், ஆதித்ய பிர்லா, டொயோட்டா, HP, NTPC, டால்மியா, டொயோட்டோ, BHEL, தென் ஏர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதானி வில்மேர் இருக்குது, செயில், வேதாந்தா, BP, ரைட்ஸ், இவங்க எல்லாம் நிறைய இன்னும் DCM ஸ்ரீராம்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸான் மோபில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் ரெனவுடு கம்பெனிஸ் எல்லாருமே இவங்களுடைய கிளைண்ட் லிஸ்ட்டுக்குள்ளே வராங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் வந்து இவங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன்ஸை வந்து கிட்டத்தட்ட ப்ரெஸ்ஸஸில் வந்து 6000+ ப்ரெஸ்ஸஸ் வந்து இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்டர்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இது 1 இயரில் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றின தகவல் இல்லை. பட் 6000+. பாய்லர்ஸ் 900+ கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிரெயின் மில்ஸ் வந்து பார்த்தோம்னா 850 கொண்டு வந்திருக்கிறாங்க. ESP சுகர் பிளான்ஸில் ESP 250, சுகர் பிளான்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 235+, அதுக்கப்புறம் பவர் பிளான்ஸில் 85+, அதுக்கப்புறம் இவங்க வந்து பேக் ஃபில்லர்ஸ் அதில் வந்து 75+. இதெல்லாம் அவங்களுடைய மார்க், ஆர்டர் ஃபில் பண்ண மார்க், எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் ஃபில் பண்ண மார்க். இந்தியாவில் இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ஃபெசிலிட்டிஸுங்கிறத நம்ம பார்க்கும்போது பேன் இண்டியாவில் தான் வருது. ஏன்னா மல்டி ஸ்டேட்டில் வந்தாலே பேன் இண்டியா தானே. 3 வந்து இந்த டெல்லி சைடு, டெல்லி ஹரியானா அந்த சைடு 3 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு ஈஸ்ட் சைடு வந்து பார்த்தோம்னா 2 இருக்குது. தமிழ்நாட்டில் 1 இருக்குது. ஈஸ்ட் சைடில் புனே மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 இருக்குது. என்னென்னலாம் இருக்குன்னா இங்கே ஹரியானா, டெல்லி, நொய்டா இந்த சைடு இருக்கக்கூடிய UP இதிலெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ப்ரெஷர் வெசல்ஸ் அண்ட் ஹீட். ஏன்னா BHEL அங்கே தான் நிறைய பண்ணிட்டு இருக்கிறான். போய் அதை சுற்றி எப்படி திருச்சியை சுற்றி நிறைய வந்துச்சோ அதை மாதிரி இன்னைக்கு வந்து UPயை சுற்றி
பிஹெச்இல சுற்றி நிறைய பாய்லர்ஸ்க்கு உண்டானதெல்லாம் இருக்கும். அது இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் லேத் ஒர்க் எல்லாமே பெரிய லெவலில் அது வரும். ஸோ இப்போ அதை ஒட்டி இவங்க போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாய்லர்ஸ் இதுவுமே ஹரியானா ஒட்டி தான் வந்திருக்கு. மெக்கானிக்கல் ப்ரெஸ்ஸஸ் அண்ட் ப்ரெஸ் பிரேக்ஸ் இதுவும் ஹரியானா ஒட்டி தான் இருக்குது. சுகர் மில்லும் ஹரியானா ஒட்டி தான் இருக்குது. யூபியில் ஸ்டீல் காஸ்டிங் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ குஜராத்தில் இருக்குது. ப்ரெஷர் வெசல்ஸ் எல்லாம் குஜராத்தில் இருக்குது. மெட்ராஸில் என்ன இருக்குங்கிறத பற்றி போடலை. இது நமக்கு கிட்டத்தட்ட 6 மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் 6 இந்தியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கனடாவில் ஒன்று இருக்குது. கனடாவில் என்னன்னாக்க ஈகிள் ப்ரெஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கனடாவில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிலிப்பைன்ஸில் ஒன்று இருக்குது. பயோஃபியூலுக்கு ஃபிலிப்பைன்ஸில் ஒன்று இருக்குது. மொத்தம் 8 பிளான்ட் இருக்குது. இதில் இவங்களோட ஒரு சப்சிடரி கொடுக்க போகிறாங்க. அதை பின்னாடி பார்ப்போம். இதில் ஸ்ட்ராட்டஜிக் டெக்னாலஜி பார்ட்னர்ஸ்லாம் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்இஎம் எனர்ஜி நெதர்லாந்து இருக்காங்க. சிபிஐ அவங்க யூஎஸ்ஏலேயே பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 5 யூஎஸ்ஏல இருக்குது. ஸ்வீடன்லேருந்து ஏபி அண்ட் டி இருக்குது. அதுக்கப்புறம் ஃபின்லாந்து இருக்குது. சவுத் கொரியா, ஜெர்மன் இதுலேருந்து இவங்களுடைய டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப் இருக்குது. ஏன்னா நாளைக்கு எல்லாமே இப்போ ஏஐ சொல்கிறோம், ரொபோட்டிக்கில் எல்லாமே மாறும்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இவங்களுக்கு தேவைப்படும். காஸ்ட் கட்டிங் இனிஷியல் சிஓ நிறைய தேவைப்படுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ நேராக இவங்களுடைய ஆர்டர் புக்கில் போயிடுவோம். ஆர்டர் புக்குக்கு ஆர்டர் புக் பார்க்கும்போது ஒரு பிளான்ட்டை டிஸ்போஸ் பண்ணணும், ஸ்டெப் டவுன் பண்ணணும், ஒரு சப்சிடரி இது டிஸ்போஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அது எங்கே இருக்கக்கூடிய கம்பெனின்னு தெரியல. இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அநேகமாக இது பயோஃபியூலாக இருக்குமோ அப்படிங்கிறது எனக்கு யோசனையாக இருக்குது. அது பயோஇக்யூன் எனர்ஜி ஹோல்டிங்ஸ்னு போட்டிருக்காங்க. அதனால் பயோஃபியூலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி வந்ததுன்னா அது பிலிப்பைன்ஸ் யூனிட்டா? ஆமாம், பிலிப்பைன்ஸ் யூனிட் தான் இருக்குது. பிலிப்பைன்ஸ் யூனிட் தான் அவங்க இது பண்ணுறாங்க, ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. சரி, ஆர்டர் புக்கில் நமக்கு என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். ஆர்டர் புக் இப்போ அவங்க கையில் இருக்கிறது 87,890 மில்லியன். அப்படி வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 8,000 கோடின்னு வச்சுக்கோமே. அப்ராக்சிமேட்டாக நான் கால்குலேட்டர் இல்லாமல் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 8,000 கோடி ரூபாய் கிட்டக்க இருக்குது. அதில் Q2 பெர்ஃபார்மன்ஸ் 2026 14,610 Q2 பெர்ஃபார்மன்ஸஸ். இது இப்போ Q1 காட்டிலும் கம்மியான மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆஃப் எலின்னு வரும்போது இது ரெண்டுத்தையும் கூட்டி எல்லாத்தையும் சேர்த்து இங்கே பார்க்கும்போது கிட்டத்தட்ட 87,890 இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய இது 87,890 இவங்களுடைய ஆர்டர் புக்கில் இருக்குது. இது 2025 காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 7,000 ரூபாய் கூட தான் இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க பப்ளிக் செக்டாரில் கம்மியாகவும் ப்ரைவேட் செக்டாரில் 84% ஆர்டர் இருக்குது. அதே மாதிரி டொமஸ்டிக்கில் தான் 74% இருக்குது. 26% இன்டர்நேஷ்னல் ஆர்டர் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸில் தான் கிட்டத்தட்ட 68 ப்ராஜெக்ட் இருக்குது, 68% இருக்குது. மேனுஃபேக்சரிங் மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸில் பார்த்தோம்னா 32% அவங்களுக்கு இருக்குது. ஓவராலாக செப்டம்பர் 2025 பேஸ் பண்ணி பார்க்கும்போது 87,890 மில்லியன் அவங்களுக்கு ஆர்டர் புக்கில் இருக்குது. என்னென்ன செக்டார்ஸ்லாம் இவங்க கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இவங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரி கவர் பண்ணுறதுக்கு உண்டான டோட்டல் ஆப்ரேஷன்ஸையுமே அவங்க போட்டிருக்கிறாங்க. அதாவது இது சப்சிடரி இது அவங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே போட்டிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுங்கிறதுனால தான் நான் ஷார்ட்டாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக இதுலேருந்து பார்க்குறோம். கெமிக்கல்ஸ், ரயில்வேஸ், ஸ்பேஸ், பவர், ஆட்டோமொபைல், ஃபெர்டிலைசர்ஸ், டிஃபென்ஸ், சிமெண்ட், சுகர், மைன்ஸ், டிஸ்லரி, போர்ட்ஸ், பேப்பர், ஆயில் அண்ட் கேஸ், வாட்டர் ட்ரீட்மெண்ட், ஸ்டீல்ஸ் எல்லாத்துக்கும் இவங்க ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரியும் கவர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். காம்போசிஷனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எதுலேருந்து வருதுன்னா ரிஃபைனரிஸ்லேருந்து தான் அதிகமாக இவங்களுக்கு கிடைக்கிது. காம்போசிஷன் பை இண்டஸ்ட்ரீஸில் ஆர்டர் இப்போ இருக்கக்கூடிய லெவலில் ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரிஃபைனரிஸ்லேருந்து 21%, பவர்லேருந்து 8%, ஸ்டீல், சிமெண்ட், அலுமினியம் எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா 20%, சுகரில் 15%, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸில் 9%, ஆட்டோமொபைலில் 8%, அதர்ஸில் 19% இவங்களுடைய ஆர்டர் புக்கோட காம்போசிஷன் இருக்குது. ஸோ இப்போ இது இவங்களுடைய மிகப்பெரிய பலமாக இருக்குது. அது போக இவங்களுக்கு சப்சிடரிஸ் இருக்குது. எப்போ நமக்கு ஒரு கம்பெனி அவங்களுக்கு கீழே சப்சிடரி ஜேவிஎஸ்லாம் வந்துட்டாங்களோ அந்த கம்பெனி ஹோல்டிங் கம்பெனி தான். ஸோ ஐஎஸ்ஜிஇசி 100% அவங்க ஹோல்டிங் கம்பெனி, அவங்க ஹோல்டிங் கம்பெனி தான். இவங்க கையில் 100% எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க சரஸ்வதி சுகர் மில்ஸ் மைட்பி அதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கம்பெனியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஈகிள் ப்ரெஸ் இந்த கனடாவில் இருக்கிறது 100% இவங்களுடைய இதுக்குள்ள சப்சிடரிஸ்குள்ளே வருது. 90% சப்சிடரிஸ் வச்சிருக்கிறது எங்கன்னா ஃபிலிப்பைன்ஸில் இவங்க 90% சப்சிடரிஸில் வச்சிருக்கிறாங்க. 51% ஜேவிக்குள்ளே வராங்க. ஜேவிக்குள்ள 51% ஜேவி அண்ட் ஜேவி கேட்டகரியில் இருக்கக்கூடிய சப்சிடரிஸ்ன்னு பார்த்தோம்னாக்க இவங்க இதில் மெட்டல் ஃபேப்ரிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஐஎஸ்ஜிஇசி மெட்டல் ஃபேப்ரிகேஷன், ஸ்ட்ரைட்டர் மெட்டல் ஃபேப்ரிக்ஸ், ஹிட்டாச்சி ஜோன்சன் இதுவும் ஜாயின் வென்ச்சர் ஹிட்டாச்சியோட அவங்க ஜாயின் வென்ச் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த ஃபர்ஸ்ட் இது சொன்ன இந்த டைட்டன் மெட்டல்ஸ் இது வந்து யுஎஸ்ஏவோட ஜாயின் வெஞ்சர் பண்ணியிருக்கிறாங்க. 2வது வந்து ஹிட்டாச்சியோட ஜாயின் வென்ச் பண்ணியிருக்கிறாங்க. தென் 3வது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபின்லாந்து கம்பெனி, இவங்களுடைய ஃபின்லாந்து கம்பெனியோட ஜேவில இருக்கு. தென் 4வது இங்க இருக்கக்கூடியது பார்த்தோம்னாக்க ரெட்காம் என்விரான்மெண்டல் சொல்யூஷன்ஸ். இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்க எந்த இதோட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்கங்கிறது தெரியல. ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கு. ஸோ இப்போ 100%ங்கிறது இவங்களுக்கு 2 இருக்கு. ஒண்ணு இன்டர்நேஷனல், ஒண்ணு லோக்கல். அது சுகர் மில்ஸ். ஸோ இப்போ இவங்க வந்து கிட்டத்தட்ட ஹோல்டிங் கம்பெனி. ஹோல்டிங் கம்பெனிஸுக்கெல்லாம் ஃபியூச்சர்ல நிறைய நல்லா அது ஏறும். ஏன்னா இவங்களுடைய கம்பெனிஸ் இவங்களுடைய நெட்வொர்த்தை ஏற 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 அவங்களுடைய ஷேரோட பேசிக் வேல்யூவே இன்க்ரீஸ் ஆகுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே எடுத்திருக்கிறோம். இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே போகிறோம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வந்திருக்கிறாங்க. அப்படின்னாக்க கரெக்ஷனுக்குள்ளே வந்திருக்கிறாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கு, மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் பெரிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 1885 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 736 லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூன்னு 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஈக்விட்டிக்கு எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்ல இருக்கு. பிஇ நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா இருக்கு. பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பெக் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 0.8 நெகட்டிவா இருக்கு. 0.8 நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். அது நமக்கு பிஇலே ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. நெட் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல 9%, 9ல இருக்கு. இவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க பார்ப்போம். நெட் கேஷ் ஃப்ளோ வந்து 9% வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இப்போ இவங்க டிவிடெண்ட்னு பார்க்கும்போது இவங்க டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சாலிடாக நமக்கு வந்து ₹3 2023 எடுத்தோம்னா 3, 4, 5ன்னு 2025க்கு கூட கொடுத்துருக்காங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி டபுள் டிஜிட்லாம் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் 2025ல் நிஃப்டியோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 42% நெகட்டிவாக போயிருக்கு. 1.46 பீட்டா ஸ்கோர் இருக்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஃபோர்காஸ்டர்ஸோட அனாலிசிஸோட ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் 2025 to 26 கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 10%க்கு மேலே க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் பற்றின தகவல் இல்லை. இப்போ இவங்களுடைய ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுடைய இது பார்க்கும்போது காம்படிட்டர்ஸ் லிஸ்ட் அது டோட்டல் முன்னாடியே பார்த்துருக்கணும். இவங்களோட மார்க்கெட் லீடர், இவங்களுடைய செக்மெண்ட்ல மார்க்கெட் லீடர் குமின்ஸ் தான் இருக்கிறான். மார்க்கெட் ரன்னர் அப் ஃபாலோயர்ஸ்ல வரும்போது ஜிஇ இருக்கிறாங்க. 3M இந்தியாலாம் இவங்களோட இதுக்குள்ள தான் வராங்க. ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன்ஸ், கிர்லோஸ்கர் இவங்கெல்லாம் ரெனோடு, எல்எம்டபிள்யூ இவங்கெல்லாம் ரெனோடு காம்படிட்டர்ஸ்குள்ளே வராங்க. இவங்களுக்கு அப்போ வந்து நல்ல ஒரு ஹெவி வெயிட்டோட தான் மோதுறாங்கிறது கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆனுவலைஸ்டாக எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 50% வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்ஜினியரிங் ப்ராசஸிங் எபிக்ல இருந்து தான் வருது. தென் 36% ரெவென்யூ, இது ரெவென்யூ வர்றது, ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த போன இயர் 2025 வரைக்கும் 2024-25ல பார்த்தோம்னா 50% இன்ஜினியரிங், ப்ரொக்ரூட்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட்ல தான் 50% ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன். அதே மாதிரி மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்ல வந்து 36% ஆகும். சுகர்லேருந்து 9.9% ஆகும். எத்தனால்ல இருந்து 3% ரெவென்யூ கான்ட்ரிபியூஷனாக கிடைச்சிருக்கு ஆனுவலைஸ்டா. ஆனால் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன்ங்கிறது மேனுஃபேக்சரிங்ல இருந்தால் கிட்டத்தட்ட 55% கொடுத்துருக்கு. எபிக்ல இருந்து பார்த்தோம்னா 30% ஆகும். சுகர்ல இருந்து 11% கிடைச்சிருக்கு. இப்போ இதே இது போன குவார்ட்டருக்கு, அதாவது செகண்ட் குவார்ட்டருக்குன்னு வரும்போது இந்த சேம் ரேஷியோ தான் மேனேஜ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா இன்ஜினியரிங்லேருந்து 48%, எபிக்லேருந்து 48%, மேனுஃபேக்சரிங்லேருந்து 38%, சுகர்ஸ்லேருந்து 9.7% கிடைச்சிருக்கு ரெவென்யூ கான்ட்ரிபியூஷனாக. ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் போது மேனுஃபேக்சரிங் செக்டர்ல 72% குவார்ட்டர்லியில் கிடைச்சிருக்கு. தென் இது வந்து பார்த்தோம்னா 27%. ஏன் இந்த இடத்துல சுகர் அப்படின்னு பார்த்தோம்னா சுகர்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த மழை சீசன்ல பெரிய லெவல்ல ஆப்ரேட் ஆகாத எத்தினாலோட இதுதான் பெருசா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான். இது இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ். இவங்களுடைய குவார்ட்டர்லின்னு வரும்போது இவங்களுக்கு வந்து நம்ம நேரடியாக இபிஎஸ் உடைய டிடிஎம் வருவோம். இபிஎஸ் உடைய டிடிஎம் அப்படியே க்ரோத் ட்ரெண்ட்ல இருந்தது. நம்ம சொன்னோம்ல எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் வந்துச்சுனாக்க இபிஎஸ் உடைய டிடிஎம் குறையுது அப்படின்னு சொன்னாலே அட்ஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான அது வரும், இல்லாட்டி கரெக்ஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இவன் என்ன பண்ணியிருக்கிறான், இதில் 14 குவார்ட்டருடைய இது இருக்கு. இவன் வந்து செப்டம்பர் 2024 39 பீக்ல போயிட்டு அது வரைக்கும் அப்படியே அப் ட்ரெண்ட்ல க்ரோத் ட்ரெண்ட்ல இருந்தது. நடுவில் சின்ன சின்ன ட்ராப் இருக்கும், அது வேற விஷயம். பட் ஓவராலாக பார்க்கும்போது க்ரோத் ட்ரெண்ட்ல இருந்தது. டிசம்பர் 2024 இருந்து ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 33, 32ங்கிற லெவலில் ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல இருந்து கரெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். தென் சப்சிக்வெண்ட்டாக இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிக்ரீஸ் ஆகிருக்கு.
சப்சிக்வெண்ட்டா இவங்க எப்படி இது பண்ண போறாங்க? எப்படி வந்து குரோத் காமிக்க போறாங்களா? இல்லாட்டி ஸ்டாக்னேட்டட் பொசிஷனா? இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆக போதாங்கிறத நம்ம பொறுமையா பார்க்கணும். ஸோ, இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் நம்ம பார்க்கணும். அப்ப இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் குரோத்துக்கான இது வேணும் அப்படின்னு சொன்னாலே, இவங்க இபிஎஸ் வந்து மோர் தென் 9.7 அதுக்கு மேல எடுக்கும்போது மாத்திரம் தான் இப்ப இருக்கக்கூடிய லெவல்ல இருந்து குரோத். 12.6க்கு மேல எடுத்தா மாத்திரம் தான் இப்போதைக்கு அது கொஞ்சம் பெரிய அதாவது குரோத் வந்து ஸ்டெப் அப்பா மாறும். அது வந்து நமக்கு கொஞ்சம் சீக்கிரமா அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி மேலே போறோம்னு சொல்றாங்க. அது மாதிரி வரும். ஸோ இப்போ இப்போதைக்கு இவங்க வந்து மினிமம் இந்த குவார்ட்டருக்கு டிசம்பர் குவார்ட்டருக்கு 9.7க்கு மேலே எடுத்தா தான் இது வந்து growthன்னு வரும். 9.7 அதுக்கு கீழே எடுத்தா ஸ்டாக்னேட்டட் பொசிஷன், கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதை நம்ம வாட்ச் பண்ணிட்டே வந்தோம்னா எந்த குவார்ட்டர்ல இது பூஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நம்ம பார்க்கலாம். இவங்களுடைய ஹோல்டிங் பொசிஷன் நம்ம பார்க்கும்போது இந்த குவார்ட்டருக்கு அதாவது செகண்ட் குவார்ட்டருக்கு பார்த்தோம்னாக்க எம்எஃப் 0.02% குறைச்சிருக்கிறாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.29% குறைச்சிருக்கிறாங்க, எஃப்ஐஎஸ் 0.05% குறைச்சிருக்கிறாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு இது வந்து செப்டம்பருடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி டிசம்பர் ரிசல்ட் இன்னும் வரல. ஸோ இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ல இருக்கக்கூடிய கரண்ட் ஹோல்டிங் பார்த்தோம்னா 8.8, இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 13.9, எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 3.5. எஃப்ஐஎஸ் 3%க்கு மேலே இருக்கு அப்படின்னு சொன்னாலே அது 2006ல இவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 2025ல என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். 2025ல ஹை 1532 வச்சிருக்காங்க ஜனவரி மாசம். 2025ல லோ வந்து டிசம்பர் மாசம் வச்சிருக்காங்க 748. இப்ப நமக்கு 2026ல பிரேக் பாயிண்ட் 988. இப்ப அவன் அதுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ இங்க வந்து அது கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். இந்த கரெக்டிவ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா S1 443ல இருந்து 651ங்கிற ரேஞ்ச் நமக்கு கிடைக்குது. S1 உடைய ரேஞ்ச் 651ல சப்போர்ட் எடுக்கிறான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா 443ங்கிற ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். S1 உடைச்சிட்டாங்கனாக்கா S2 204ல இருந்து 295ங்கிற ரேஞ்ச் நமக்கு கிடைக்குது. சப்போஸ் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்ட் கிடைச்சது அப்படின்னு சொன்னா பிரேக் பாயிண்டான 988 பிரேக் பண்ணினாங்கன்னா R1 1136ல இருந்து 1227ங்கிற லெவல்ல இருக்கு. R2 1564ல இருந்து 1772, R3 1920ல இருந்து 2011. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய வியூ அப்படின்னு சொன்னா பிரேக் பாயிண்ட்டுக்கும் R1க்கும் ரொம்ப நேரோ ட்ரெண்டுங்கிறதுனால R1 உடைக்கிறது கஷ்டம். அப்படி உடைச்சாங்கன்னா ஒரு ஸ்லிப்பர் R2 நல்ல ஒரு ஸ்லிப்பர் லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ பார்ப்போம் இவங்க வந்து S1ல அதாவது S1ஓட பிரேக்குங்கிறது 651 அங்கே சப்போர்ட் எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க எவ்வளோ தூரத்துக்கு இவங்க கரெக்ஷன் கொண்டு போகிறாங்கங்கிறத பார்த்துட்டு ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கலாம். ஃபியூச்சரில் லாங் டேர்மில் இது ஒரு நல்ல கம்பெனியாக என் மனசுக்கு படுது. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.